மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பெயர்ச்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே சனி பகவான். இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் பார்த்தலையானால், சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது கும்பத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய பெயர்ச்சி உங்களுக்கு. என்னென்னா, ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு போகிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கோம், அதை பாருங்கள் சனி பயிற்சியை பற்றி. இந்த மாதம் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்கிறது. சூரிய பகவான் உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிருக்கார். இந்த மாதம் குருவினால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம். ஏன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதனால் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பண வரவு வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவா, அட்வொகேட்டு, அதை தவிர ஜஸ்டிஸ், இந்த மாதிரி ஜட்ஜஸ்ஸு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அதாவது இந்த கீழ்த்தட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு இதுவாக இருக்கிறவங்க, ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீட்டிற்குன்னு வந்து புதிய, அதாவது அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்கள் தந்தைக்கு வரக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் படிப்புக்காக பார்க்குறவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தடங்கள் முடிந்து நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாதம் வந்து பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேயே வந்து சுக்கிர பகவான் வரார். அதனால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடும். இந்த மாதம் கைகூடும். அது வந்து தை மாதத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேர் மார்கழி மாதத்தில் 2வது திருமணமும் பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த மாதம் பொறுத்தவரையிலும் பார்த்தலையானா வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலைக்காக செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். தொழிலுக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் எந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு நம்ம ஐயா ஹரிஹரசர்மாகிட்ட கேட்கலாம். ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. கடந்த 5 வருஷமாகவே அவதி பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ மூச்சு விடுறது. இதுவரையிலும் ஐசியூவில் இருந்தாங்க.
ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வராங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஜென்ரல் வார்டுக்கு வராங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. விரயச்சனி, அசுவ விரயங்கள், ஹாஸ்பிட்டலைஸ்டு எல்லாம் ஆணுச்சு. ஜென்மச்சனி, வண்டி வாகனங்களில் கெண்டம் எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. அத்தனையும் விடுதலை கிடைக்கக்கூடியது மார்கழி மாதம் 4ஆம் தேதி. அதாவது ஆங்கிலத்தில் பொறுத்தளவுக்கு 20/12/2023 விடுதலை கிடைக்கக்கூடியது. சரி சாமி, இன்னும் 2.5 வருஷம் பாக்கி இருக்கேன். ஆனால் இந்த 2.5 வருஷத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் அந்த 5 வருஷம் பாடாப்படுத்தினதுக்கு கொடுத்துட்டு போவாரே தவிர கெடுத்துட்டு போக மாட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய வீட்டுக்கே போகிறாரு, அதனால் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார். பெரும்பாலும் பார்த்தாக்க 7.5 சனியில் பொறுத்தளவுக்கு பாத சனி வரும்போது கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு இருக்கார். அதீத தைரியத்தை கொடுப்பார். இந்த சொற்பொழிவாளர்கள், அதே போல் கழகத்தில் உள்ள பேச்சாளர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டங்கள். இதை தவிர ஐடி பீப்புள் சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை பார்க்குற பீப்புளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வாய் சாதுரியத்தினால எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது 4ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கார். எப்பொழுதுமே 4ல் உள்ள குரு பகவானுடைய பார்வை விசேஷமான பார்வை. 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ இந்த 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, யார் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு? ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு உத்தியோகத்துக்காக வெளியூர், வெளிமாநிலம் போகணும்னு நினச்சாக்க அவங்களுக்கு பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கணும்னு நினைக்கிற மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதை மாதிரி படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் தான் விரும்பிய யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு வாய்ப்புகளையும் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 12ல் ராசிக்கு 12ல் சூரியன், செவ்வாய், புதன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. எப்போதுமே மார்கழி மாதத்தில் சூரியன் அங்கே தான் இருப்பார். ஆனாலும் 12 இடத்துல 3 கிரகங்களும் வலுப்படும் பொழுது 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். இந்த அயன சயன போகஸ்தானத்தில் 12ல் 3 கிரகங்கள் இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க? கஷ்டங்கள் கூடும்பாங்க. ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால அயன சயன போகஸ்தானங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம். சரி சாமி, எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்கிறீங்க, அப்போ வேறு ஏதாவது கெட்டது இருக்குங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே ஏற்றமாக இருக்கும். ஆனால் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது வரும். ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வரக்கூடியது சந்திராசிரமம். அதே போல் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17ஆவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராசிரம நட்சத்திரம். அப்போ இந்த காலகட்டங்களில் சுப செயல்கள், வெளியூர், வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது. அப்போ எந்தெந்த நாள் இந்த நாள் அப்படின்றத நம்ம ஐயா சொல்லுவாங்க. இதை தவிர இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ இந்த காலகட்டங்களில் நல்லா இல்லை அப்படின்னாக்க வணங்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்றதையும் எந்த கோயில் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விளக்கமாக, விவரமாக சொல்லிட்டீங்க ஐயா. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பம் ஆகுது. மார்கழி 15, அது போக 16, 17, 17ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த 2.25 நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களில் புதிதாக முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்தால் போதும். புதிதாக எதையும் தொடங்கினா அதனால் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். அதே போல் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்லணும் அப்படின்னு இந்த தேதிகளில் டிக்கெட்டு வாங்கி வச்சுருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு டிக்கெட் வாங்கிக்கிறது, வேறு நாளாக பார்த்து வாங்கிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இது காலம் வரைக்கும் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்ததுங்கிறத ஐயா 2 பேருமே சொன்னாங்க. அதனால சிவஸ்தலங்களில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சிவஸ்தலங்களுக்கு இந்த மார்கழி மாதங்கிறது, தனுர் மாதங்கிறது விசேஷ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்களில். அப்போ அந்த விசேஷ பூஜைங்கிறது காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணுவாங்க.
அந்த நேரங்களில் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு 30 நாளும் நீங்கள் போயிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். அந்த 30 நாளும் திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் வந்து மனப்பாடமாக கற்றுண்டு சொல்லலாம், பாராயணம் பண்ணிண்டு. இல்லைன்னா புஸ்தகங்களை வச்சுட்டு கூட அதை படிக்கலாம். இந்த 30 நாளும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கி நன்மை அடையலாம். அது போக உங்களுடைய நட்சத்திர தினங்கள் என்னைக்கு வருதோ அந்த நாட்களில் அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் பண்ணுனா இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தீமையெல்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது மேலும் உள்ள இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பாத சனியில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனமாக இருங்க. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எது பேசுனீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தரம் 3 தரம் பேசுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்லி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மார்கழி மாதம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.